வெல்கம் டு ஜனா லைக்ஸ். இந்த அழகான புகைப்படத்திற்கு பொருத்தமான ஒரு சிறுகதை இது. பிரியமும் பிரிவும். அம்மா வீட்டிலிருந்து விடைபெற்று கணவர் வீட்டிற்கு செல்லும் அந்த பயணம் எப்போதுமே அவளுக்கு ஒரு கவலையான உணர்வை தரும். பிறந்த வீட்டை விட்டு பிரியும் ஒரு சிறு சோகமும் புகுந்த வீட்டிற்கு செல்லும் ஒருவித பொறுப்பும் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. நெடுஞ்சாலையின் ஓரத்தில் கார் வேகமாக போய்கொண்டிருக்க ஜன்னல் ஓரம் அமர்ந்து தன் அம்மாவின் நினைவுகளோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். கார் ஜன்னல் வழியாக பின்னோக்கி நகரும் மரங்களை பார்த்தபடியே வந்தவளுக்கு அடிவானத்தில் தெரிந்த அந்த சூரியன் ஏனோ அவளது அம்மாவின் முகத்தை ஞாபகப்படுத்தியது. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருக்கலாம் என்று நினைக்க அதே வேளையில் அன்போடு காத்திருக்கும் கணவனின் முகமும் வந்து போனது. அந்த மன ஊசலாட்டத்தை அந்த செந்நிற அந்திவானம் பிரதிபலித்ததாக அவளுக்கு தோன்றியது. சட்டென தன் அலைபேசியை எடுத்து அந்த செங்கதிர் மறையும் அழகை படம் பிடித்தாள். மின் கம்பிகளுக்கு இடையே தெரிந்த அந்த சூரியன் இரண்டு வீடுகளையும் இணைக்கும் ஒரு பாலம் போல அவளுக்கு தெரிந்தது. அவள் மனதிற்குள் நினைத்தாள், சூரியன் இங்கே மறைந்து நாளை அங்கே உதிப்பதைப் போலத்தான் என் வாழ்க்கையும். ஒரு வீட்டில் நான் மகளாக மறைந்தாலும் இன்னொரு வீட்டில் நான் மனைவியாக பிரகாசிப்பேன் என்று. அந்த புகைப்படம் அவளுக்கு ஒரு புது தெம்பை தந்தது. பிரிவின் பாரத்தை குறைத்தது. புது வாழ்வின் நம்பிக்கையோடு கணவர் வீட்டை நோக்கி புன்னகையுடன் பயணத்தை தொடர்ந்தாள் அவள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.